ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான தகவல் பத்தி தாங்க பார்க்க போறோம். அதாவது ஆதார் அட்டை வச்சு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தியும் வருது. அதே சமயம் ஒரு கெட்ட செய்தியும் வருதுங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 1 முதல் இந்த புதிய ரூல்ஸ் வரப்போகுது. என்ன ஏதுன்னு ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. அப்பதான் இந்த வீடியோல நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. அதாவது ஆதார் கார்டு வைத்திருக்கும் மக்களுக்கு நவம்பர் 1 முதல் பெரிய மாற்றம் அமலுக்கு வருது. இனி ஆதார் தகவல்களில் திருத்தம் செய்ய ஆதார் சேவை மையங்களுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. வீட்டிலிருந்தே உங்கள் ஆதார் கார்டில் உள்ள பெயர், முகவரி, பிறந்த தேதி, மொபைல் எண் போன்ற விவரங்களை நீங்கள் ஆன்லைன் மூலயமா எளிதாக மாற்றிக்கொள்ளலாம். அதே சமயத்தில் ஒரு சில சேவைகளுக்கு சேவை கட்டணத்திலையும் மாற்றம் செஞ்சு அறிவிச்சிருக்காங்க. என்ன ஏதுன்னு பார்க்கலாம். அதாவது இந்தியாவில் அனைவருக்கும் வழங்கப்படும் ஆதார் அட்டை என்பது தனித்துவமான 12 இலக்க அடையாள எண் கொண்ட அட்டையாகும். இது இந்திய மக்களுக்கு அரசு மற்றும் தனியார் சேவைகளில் அடையாளத்தை உறுதி செய்யறதுக்கு உதவுது. ஆதார் என்றால் ஐடென்டிஃபிகேஷன் யூனிக் ஐடென்டி என்பதை குறிக்குது. இந்த அட்டையில் பிறந்த தேதி, நேரம், பெயர், முகவரி மற்றும் பயோமெட்ரிக் தகவல்கள் ஒரே இடத்துல பதிவு செய்யப்படுகிறது. இது எல்லாமே இந்த ஒரே அட்டையில் இருக்கிறதுனால இது எல்லா இடத்துலையுமே இது பயன்படுது. அது குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய பெயர், பர்த் டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ்ஸு, உங்கள் பயோமெட்ரிக், அதாவது உங்கள் கைரேகை, கருவிழி, இது எல்லாமே ஒரே அட்டையிலே இருக்குது. அதனால் இது எங்கே போனாலும் இந்த அட்டையை தான் கேட்பாங்க. ரேஷன் கார்டுக்கு கடைக்கு போனாலும் சரி, ஆதார் கார்டு வச்சு நீங்கள் சிம்மு வாங்குறதா இருந்தாலும், எந்த சேவை பெறணுனாலும் கவர்மெண்ட் மூலயமா ஏதாவது வேலைக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும், எந்த தகவலுக்கும் எந்த சேவைக்கும் இந்த ஆதார் ரொம்ப 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 முக்கியமாக பயன்படுதுங்க. அதனால் இந்தியாவில் உள்ள அனைத்து குடிமகளும் இதை பெற முடியும். இந்த நிலையில தான் ஆதார் கார்டு வைத்திருக்கும் மக்களுக்கு நவம்பர் 1 முதல்ல ஒரு பெரிய மாற்றம் அமலுக்கு வருதுன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் தகவலில் ஏதாவது மாற்றம் செய்ய வேண்டும்னா அருகில் உள்ள இ-சேவை மையத்துக்கு நீங்கள் சென்று நேரில் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டி இருந்தது. பலருக்கும் இது நேரம் எடுத்துக்கொள்ளும் வேலையாகவே இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு இப்போ தனியாக வேலை இருக்கும், அதை விட்டுட்டு இவங்க இதுக்குன்னு போக வேண்டிய ஒரு அலைச்சலாக இருந்தது. ஆனால் இனி இந்த யுடாய் அறிமுகப்படுத்திய புதிய ஆன்லைன் வசதி மூலம் சில நிமிடங்கள்லேயே வீட்டிலிருந்தே இந்த சேவையை நீங்கள் முடிச்சுக்கலாங்க. ஏன்னா ஆன்லைன்லேயே பண்ணி இந்த உங்களுக்கு தேவையான மாற்றம், அதாவது கரெக்ஷனோ இல்லை என்ன பண்ணணுமோ அது நீங்கள் பண்ணிக்கலாம். உங்கள் பெயர் அல்லது முகவரி போன்ற தகவல்களை மாற்றும் போது நீங்கள் சமர்ப்பிக்கும் ஆவணங்கள் பேன் கார்டு, பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமம், ரேஷன் கார்டு போன்ற அரசு ஆவணங்களுடன் தானாகவே சரிபார்க்கப்படும். இதனால் தவறான தகவல் பதிவு ஆகும் அபாயம் குறையும். மேலும் இந்த ஆன்லைன் செயல்முறை பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாகவும் வேகமாகவும் செயல்படும் என்று இந்த யுடாய் தெரிவிச்சிருக்காங்க. இதனால் நீங்கள் மேலே ஏதாவது உங்கள் நேமில் கரெக்ஷனு, இல்லை டேட் ஆஃப் பர்த், இல்லை அட்ரஸில் இந்த மாதிரி ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா மேலே சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் உங்களுக்கான சரியான அட்ரஸையோ, பெயரையோ, டேட் ஆஃப் பர்த்தையோ நீங்கள் மாற்றிக்கலாம். என்னென்ன டாக்குமெண்ட் பாருங்கள், மாதிரி ஒரு டைம் சொல்கிறேன். பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, ஓட்டுநர் உரிமம், ரேஷன் கார்டு, இந்த மாதிரியான கவர்மெண்ட் ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அடுத்து அந்த ஆதாரில் ஒரு சில கட்டணங்கள் மாற்றம் கொண்டு வந்தாங்க சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு சில சேவை கட்டணம், அதை பார்க்கலாம். ஆதார் சேவைக்கான கட்டணங்களும் மாற்றி அறிவிக்கப்பட்டுள்ளன. பெயர், முகவரி அல்லது மொபைல் எண் மாற்ற ரூபாய் 75 வசூலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. கைரேகை, கண் ஸ்கேன் அல்லது புகைப்படத்தை மாற்றுறதுக்கு 125 ரூபா கட்டணம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 5 முதல் 7 வயது மற்றும் 15 முதல் 17 வயது வரையிலான குழந்தைகளின் பயோமெட்ரிக் தகவல்களை நீங்கள் இலவசமாகவே புதுப்பிச்சுக்கலாம். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மொபைல் எண் மாற்றுறது, நேமு, அட்ரஸு, இதுக்கெல்லாம் 75 ரூபாயும், கைரேகை அதாவது பயோமெட்ரிக்கு இல்லை இந்த கண் விழி இதெல்லாம் ஃபோட்டோ இதெல்லாம் மாற்றுறதுக்கு 125 ரூபாயும் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 5 வயதுலேருந்து 7 வயசு குழந்தைகளுக்கு நீங்க ஆதார அப்டேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம 15 முதல் 17 வயசு குழந்தைகளுக்கும் இலவசமாவே நீங்க உங்களுடைய பயோமெட்ரிக் தகவலை புதுப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 2026 ஜூன் 14 வரை ஆன்லைனில் ஆவணங்களை இலவசமாக புதுப்பிச்சுக்கலாம். அதன் பிறகு ரூபாய் 75 கட்டணம் செலுத்தி சேவை மையத்தில் தான் நீங்க புதுப்பிக்க முடியும். ஆதார் கார்டை மீண்டும் அச்சிட கோரிக்கை விடுத்தால ரூபாய் 40 கட்டணம் வசூலிப்போன்னு சொல்லிட்டாங்கங்க. அதாவது நீங்கள் 2026 ஜூன் 14க்கு பிறகு ஆவணங்களில் இலவசமாக புதுப்பிக்க முடியாது. அதன் பிறகு அது வரைக்கும் நீங்கள் புதுப்பிச்சுக்கலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 75 ரூபாய் செலுத்தி தான் நீங்கள் இ-சேவை மையத்தில் மட்டும்தான் நீங்கள் ரினியூல் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. அதேமாதிரி ஆதார் கார்டு எனக்கு பிரிண்ட் வேணும்னாக்கா எக்ஸ்ட்ரா நீங்கள் 40 ரூபா
பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு வந்து அனுப்பியிருப்பாங்க. அடுத்து பாருங்க, வீட்டிலிருந்தே ஆதார் சேவைகளை பெறும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதற்காக முதல் நபருக்கு ரூபாய் 700ம், அதே முகவரியில் உள்ள ஒவ்வொரு கூடுதல் நபருக்கும் ரூபாய் 350 கட்டணம் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. இதனால முதியோர், மாற்றுத்திறனாளிகள் போன்றோருக்கு இது பெரும் வசதியாகவே இருக்கும். அதே சமயம் ஆதார் மற்றும் பான் கார்டு இணைப்பும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 31க்குள்ள இந்த பான் கார்டு வச்சு இருக்கிறவங்க தங்கள் ஆதார் எண்ணுடன் இணைக்கலன்னா, உங்களுக்கு ஜனவரி 2026 1ஆம் தேதியிலிருந்து பான் கார்டு வந்து நீங்க பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதனால வரி மற்றும் வங்கி தொடர்பான பணிகள்ல அதை பயன்படுத்தவும் முடியாது. பெரும் சிக்கலா இருக்குன்னே சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா நீங்க ஆதார், பான் வந்து 2026 ஜூன் 1ஆம் தேதிக்கு முன்னாடியே எல்லாத்தையும் வந்து லிங்க் பண்ணிடுங்க. இல்லன்னா பெரும் தொந்தரவா ஆயிரும். அது மட்டும் இல்லாம இந்த புதிய விதிமுறைகளின் மூலம் கேஒய்சி சரிபார்ப்பும் எளிதாக்கப்பட்டுள்ளது. வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் ஆதார் ஓடிபி, வீடியோ கேஒய்சி அல்லது நேரில் சரிபார்ப்பு மூலம் பணிகள் செய்ய முடியும். இதனால் காகித ஆவணங்கள் தேவையே இல்ல. நேரமும் மீதியாகும்னு சொல்லியிருக்காங்க. மொத்தத்துல இந்த புதிய ஆதார் விதிமுறைகள் மக்களுக்கு மிகுந்த வசதியும், பாதுகாப்பையும் வழங்கும். இனி ஆதார் திருத்தம் செய்ய சேவை மையங்களுக்கு நீங்க வந்து அலைய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு சில நிமிடங்களிலே வீட்டிலிருந்து ஆன்லைன் மூலமாக எளிதாகவே நீங்க உங்களுக்கு தேவையான கரெக்ஷனை நீங்க பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அதிகாரிகள் சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் வீட்டில இருந்து நீங்க பண்ணி முடிச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த வீடியோ நல்ல பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இது போல வீடியோக்கள் தொடர்ந்து சேனல்ல ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.